சிவாலயங்களில் போயிட்டு அமைதி நிலையில் உட்காருங்க. ஏன்னா சனிக்கு தேவை உங்களுடைய அமைதி நிலைமையும் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கொடுக்க தான் போகுது. சிவனை பார்த்தாலே எதுவுமே கேட்கக்கூடாது. முதல் சிவன் வேண்டுதலே பண்ணக்கூடாது. ஏன்னா சிவனுக்கு அழிக்கும் கடவுள். அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடியவர், கொடுத்து எதை அழிக்கணுமோ அதை அழிக்கக்கூடியவர், ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறவர். அவர்கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. பிறந்ததுலேருந்தே ஒரு 19 வருடம் அந்த சனியை கடக்குறாங்கன்னா அது எல்லாமே செய்யும். உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டும். அதாவது வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் சனி. 17 வயசு 18 வயசு இந்த 19 வயசு முடியறக்குள்ள இந்த சனி பிடிச்சி இழுக்க பார்க்கும். அந்த முன்னோர் கர்மா அதுதான். அந்த சிம்ம ராசி ஆண் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க இவங்கெல்லாம் அடுத்த 2.5 வருடம் இந்த அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த ஒரு ஆலய வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நமசிவாயாங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க உச்சாடனம் பண்ணணும். அதை தாண்டி இந்த ஒரு ஆலயத்துக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும்னா எந்த இடத்துக்கு போகலாம்? சிவாலயங்கள் தான். சிவாலயங்களில் போயிட்டு அமைதி நிலையில் உட்காருங்க. ஏன்னா சனிக்கு தேவை உங்களுடைய அமைதி நிலைமையும் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கொடுக்க தான் போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த சிம்மராசியில் இருக்கவங்களாம் சொல்லலாம், நாங்கள் என்ன எதுவுமே பண்ணலையே, அப்போ இது என்ன கர்மா? சனிங்கிறதே ஒரு கர்மா. ஏதோ ஒரு ஜென்மத்திலேருந்து நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் போகிறப்போ, அஷ்டமம்னாலே டீப், எவ்வளோ தூரம் நம்ம உள்ள போகிறோமோ அது டார்க் ஹோல். அது உள்ள போக போக என்ன இருக்குன்னே தெரியாது. போக போக நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபினிட்டி. அது அந்த இன்ஃபினிட்டிக்குள்ள நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால அமைதியா அந்த சிவாலயங்கள்ல போய் அந்த எனர்ஜி, ஏன்னா நான் அகைன் சொன்னது என்னன்னா, சனிங்கிறது ஒரு கிராவிடேஷனல். அப்போ சனிங்கிறது நம்மளுக்கு சவுத். இப்போ சனிங்கிறது நார்த் போல்ல இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு நம்பப்படுது. சில ரிசர்ச் அப்படிதான் சொல்லுது. இப்போ அகைன் சனிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்படிங்கிறப்போ சிவன் கோயில், சிவன் தான் சவுத்துக்கான ஒரு ஜோன் சிவன். அதனால அந்த அந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஒருநிலைப்படுத்தி அங்கே போய் உட்கார்றப்போ முதல் மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங்னா என்ன அப்படின்னா, மூலாதார சக்கரத்திலேருந்து தான் நமக்கு மனநிலைமையிலேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பேஸ்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் சிவன் கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துட்டு, நீங்கள் அவசர அவசரமாக போய் நான் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன் உடனே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது சிவன் கோயிலில் செய்யக்கூடாது. சிவன் கோயிலில் ரொம்ப காத்திருந்து தரிசனம் பண்ணுறது, அதாவது சிவனை பார்த்தாலே எதுவுமே கேட்கக்கூடாது. முதல் சிவனுக்கு வேண்டுதலே பண்ணக்கூடாது. ஏன்னா சிவனுக்கு அழிக்கும் கடவுள். அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடியவர், கொடுத்து எதை அழிக்கணுமோ அதை அழிக்கக்கூடியவர், ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறவர். அவர்கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. சிவன்கிட்ட போயிட்டு பார்க்குறதே பெருசு, அதுவே ஒரு பெரிய பாக்கியம் சொல்லிட்டு அங்கேயும் போய் சிவாய நமக, நமசிவாய, சிவாய நமக அப்படின்னு அந்த நான் என்ன சொன்னேன், அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுங்க, அந்த மூச்சு சுவாசத்தை சரி பண்ணுங்க. அதே மாதிரி இடகலம், பின்கலம், சுழுமுனை, அந்த சுழுமுனை ஆக்டிவேட் ஆகுறதும் உங்களுக்கு சிவன். அங்கே போய் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் சுழுமுனையை ஆக்டிவேட் பண்ணிட்டு வரப்போ தான் உங்கள் எனர்ஜி ஒரு நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு அந்த நிலையோடு மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்கார உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் ஒரு சொல் பேச்சு கேட்டு அடங்கிறது தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் சிவன். அதை முதல் உணர ஆரம்பிச்சுட்டா பார்த்துக்கலாம். சனி என்ன செய்யுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதாவது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத விட அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா திருத்தருக்கு தான் அது வந்திருக்கோ தவிர்த்து நீங்கள் செய்யாததை எதுக்குமே அது செய்ய வரல. ஏன்னா கர்மாங்கிறது என்ன, ஆல்ரெடி ஹேப்பன்ட். கர்மாக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு பின்னாடி யார் வரா? சனி தான் வருது. கர்மாக்கு பின்னாடி சனி வந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப இதன்படி நான் போய் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை முதல் கழிக்கிறனோ இல்லை இதை ஏற்றுறனோ, அது என்ன நான் செய்கிறனோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஏற்றுக்கிட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக ஆகாது.
அதை வந்து கடந்து போயிட முடியும். அதனால தான் வந்து சிவன் ஆலயங்களில் போய் அந்த பிரதோஷத்தை பார்க்குறது, அந்த பிரதோஷ வழிபாடுகளை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் ஆகும். ஏன்னா ஒரு டைவர்ஷன், சனிங்கிறது ஒரு டைவர்ட் நம்ம பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து டீப்பாக நம்மளுடைய துன்பத் துயரங்களுக்கே போயிட்டுருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சனி நடக்கிற காலங்களில் என்ன பண்ணணும்னா, ரொம்ப குறைகளையே பேசி பேசி வேண்டக்கூடாது. நிறைய பேர் இதை செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அவ்வளோ நேரம் உங்களுக்கு கடவுள் கேட்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஆமாம் நடந்துருச்சு, அதுதானே கர்மா, அதுக்கான விடை என்ன, அதை நான் எப்படி மாற்றணும், இதை நான் எப்படி எதிர்கொள்ளணும், இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன், எப்படி நான் வரப்போகிறேன், அதுக்கான வழியை காட்டுங்க, அந்த வழிப்படி போக எனக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். பாஸ்ட் சொல்லியே முதல் வந்து கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது. சனிங்கிறது அப்படி தான் நம்மளை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போகும். அதாவது மைண்டில் நம்ம திங்க் பண்ணிக்கலாம், செஞ்ச தவறுகள் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், சனி விட்டுரும். இவ்வளோதான் விஷயம். இப்போ சில பேருக்கு இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் 2 வாட்டி வக்கரம் அடையும் சனி. அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எதாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா பின்னோக்கி போகும் பொழுது? இல்லை, சனி எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது என்ன பண்ணினாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அது வக்ரம் அடைகிறப்போ வந்து அது எப்போ வக்ரம் அடையும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் வச்சு செஞ்சுட்டா அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் வக்ரம், சனி வக்ரம் அடைகிறது. அப்போ அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிற நேரத்தில் நீங்கள் வந்து என்னென்னலாம் திருந்து இருந்தீங்களோ அதிலிருந்து செட்டில்மெண்ட் ஆகி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னவோ அதை பார்த்துக்கணும். திரும்பவும் ஆடாயிடக்கூடாது. திரும்பவும் அது வக்ர நிலை இழக்கும். ஓகே, திரும்பவும் ரிப்பீட் ஆகும். அதுதான் கர்மா ரிப்பீட்ஸ். கண்டிப்பாக. அதனால கர்மாவை சரி பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் அது. 19 வருட கால சனி தசை அல்லது சனி புக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 வருஷம், ஏற்கனவே அவங்களுக்கு 19 வருஷம் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால் எதாவது மாற்றம் வருமா, இல்லை ஏற்றம் வருமா, இல்லை நார்மலாக தான் இருக்கு? சனி என்றாலே மாற்றம் தான் அது. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரு 19 வருடம் அந்த சனியை வந்து கடக்குறாங்கன்னா அது எல்லாமே செய்யும், உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டும். அதாவது வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் சனி. முதல் உங்களை ஏமாற வைக்கும், அப்புறம் அங்கேருந்து ஒரு ரியலைசேஷன், நடுவில் ஒரு பெயின், இதெல்லாம் கொடுத்து உங்களை தெளிவடைய வச்சு போதையாய் தெளிவடைய வைக்கிறது தான் அந்த 19 வருட காலம். கண்டிப்பாக. இதில் வந்து அந்த சனியோட 3 நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3த்துல பிறக்கிறவங்களுக்கு தொடக்கமே சனி திசை தான். இதை பாதங்களில் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது வருடத்தோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுமே தவிர மற்றபடி அவங்க அந்த சனி திசையை எதிர்கொண்டு தான் அடுத்த திசைக்கு அவங்க வந்து கால் எடுத்து வைக்க முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி திசை? இப்போ வந்து அவங்களுக்கு 19 வருட காலங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி இப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க அந்த பிறப்பெடுத்து வராங்க அப்படின்னா அந்த குழந்தைய எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்க போகாது. ஆனால் அந்த குழந்தையோட லுக் வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து மாற்றும்னா எப்படின்னா, இப்போ சனியில் அந்த சனி புத்தியில் அவங்க பிறந்து வராங்க அப்படிங்கிறப்போ முதல் வந்து யாராவது ஒரு மூதாதையரோட பூசம்னாலே கடகம்னாலே ஒரு மூதாதையர் யாரோ ஒருத்தவங்களுடைய ஆன்மா மீண்டும் பிறந்து வரக்கூடிய அமைப்பு தான். அப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே ரிலேட்டபிளா இல்லாத மாதிரி சம்டைம்ஸ் பிறந்து அது என்னன்னா அது சொல்லிடும், நான் வந்து இந்த மாதிரி அந்த அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, அதுலேருந்தே நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. 3ஆவது மாதம்தான் அந்த குழந்தையோடைய முகத்தை பார்த்து அடையாளம் சொல்ல முடியும். இது யார் 3ஆவது மாசத்துல யாருடைய அடையாளம் தெரியுதோ அதே குணாதிசயங்களோட தான், அதே டிஎன்ஏவோட தான் அந்த குழந்தை வளரப்போகுது, அந்த பேட்டர்ன்ல தான் அது வளரப்போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, அத்தை மாதிரி இருக்கும், மாமா மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பிளட் ரிலேஷனா அது தொடும். அதை நினச்சி அப்போ வந்து இந்த அப்பாவோ அம்மாவோ ஃபீல் பண்ணுவாங்க, இது என்ன மாதிரி இல்லை, இது இந்த குணம் என்ன மாதிரி இல்லையா. கண்டிப்பாக அவங்கள மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மூதாதையரோட இதை கேரி ஆன் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ இந்த 19 வருட காலம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை அதை அனுபவிக்கும். அந்த ஆன்மா வந்து பெரும்பாலும் வந்து சிறு வயதிலே இறந்தவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் இவங்க வாழ்வாங்க. இப்போ இந்த மூதாதையருடைய கேரக்டரைசேஷன்ல இப்ப இவங்க வராங்க அப்படின்னா அது குழந்தையா இருக்கப்ப யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த மூதாதையர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களை எப்படி பராமரிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். நீங்கள் என்னதான் அந்த குழந்தைக்கு தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டாலும் பரப்பரான்னு வந்து சில குழந்தைங்கள் நிற்கும். இதெல்லாம் சனி. இந்த அழுக்காக போய் விளையாடுறது, எவ்வளோ வேணாலும் விளையாடுறது, எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூசத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து அதாவது இந்த 19 வருட சனி என்ன பண்ணோன்னா அந்த உடல் அமைப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும்.
சின்ன வயசுல இருந்து சின்ன அடுத்த வயசுல இருந்து பருவங்கள் வரும்போது. அதாவது அதுலயே நம்மளுக்கு தெரியும் திடீர்னு அது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். முக அதாவது அமைப்பு மாற முக அமைப்பு ஆரம்பிச்சிடும். ஒரு அம்சமே இல்லாத மாதிரி எல்லாம் கொடுக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் 12 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொல்றது. ஆமா. அந்த 12 வயசு வரைக்கும் அது வந்து அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையுமே காட்டாம சுத்தி இருக்கவங்க ஃபீல் பண்ற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கும். ஏமா என்னதான் நீங்க தலை சீவுங்க முடி பரப்பரன்னு ஆயிடும், என்னதான் முகத்தை கழுவி விடுங்க உடனே அழுக்காயிடும், தனக்கு சிந்தனையே பண்ண தெரியாது. அவ்வளோ ஒரு வெகுளியாதான் முதல் சனி வச்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அதே முடிவுகள் தான் இவங்களுக்கும் ஏற்படும். நம்ம அந்த மாதிரி இல்ல, இவங்க கர்மாவை பிரேக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம். அதுதான் அந்த 19 வருடம் அந்த அந்த நட்சத்திரத்துல பிறக்குறாங்க இல்லையா, அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். இந்த 12 வயசு வரைக்கும் இப்ப இந்த குழந்தைகள் இப்படி விளையாண்டு இப்படி ஒரு வெகுளியாவே இருந்து நிறைய திட்டெல்லாம் வாங்குவாங்க. அடிய வாங்குறவங்க இவங்க தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு 13 வயசு அந்த டீனேஜ்குள்ள இவங்க என்ட்ரு ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த சனி என்ன பண்ணும், கிராவிட்டி புல் பண்ணும், ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து ஆப்போசிட் செக்ஸுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடியவங்க பூசம் நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஒன்று ஆப்போசிட் செக்ஸுக்கு அட்ராக்ட் ஆவாங்க, இல்லைனா ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆவாங்க. இந்த சனி என்ன பண்ணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் பண்ண வச்சே தீரும். அப்போ இவங்க போயிட்டு இவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஆண் குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த நிலைமையை கொடுத்துரும். பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா துருதுருவங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து எல்லா நாலேஜும் கொண்டு வர மாதிரி பண்ணிட்டு இந்த வயசுல தெரியக்கூடாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கவும் வைக்கும். அந்த 19 வருட காலங்கள்ல இருக்க பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மந்தனாக்கி சாப்பிட வச்சு வெயிட் போட வச்சு மெச்சூர் லுக் கொடுக்க வைக்கும். வயது கம்மியா இருக்கும், ஹேர் ஃபால் கொடுக்கும். வயசு ஆக ஆக ஒரு டீனேஜ்ல இருக்கப்ப ஹேர் ஃபால் கொடுக்க நம்ம லுக்கை வந்து ஒரு மாதிரி விகாரமாக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு என்ன பண்ணும்னா அவங்களுக்கும் அதே மாதிரிலாம் ஆக்கும். ஆனால் அந்த ரியலைசேஷன் கொடுக்காது. திடீர்னு வெயிட் போடுறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வெயிட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஈர்ப்பை மட்டும் தவறாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விகாரமான ஒரு லுக்கெல்லாம் கொடுத்து அந்த ரியலைசேஷன் கொடுக்காது. அப்போ தான் இந்த பெற்றோர்கள் இவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, படிப்பு வந்து ஒரு மந்த நிலைமைக்கு, இந்த மாதிரி எல்லா ஃப்ளக்சுவேஷன்ஸுமே இந்த வயசில் இருக்கும். அப்போது இந்த 19 வருட காலங்களில் இருக்கவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். 19 வயசுக்கு அப்புறம் தான் விதியே வேலை பார்க்கும். இந்த 19 வயசுக்குள்ளே இவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. என்ன படிக்கிறது சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை. நிறைய இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்கள கவனிச்சிங்கன்னா தெரியும். சில பேர் படிப்பை பாதியிலே விட்டுருப்பாங்க, ஏர்லி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 17 வயசு 18 வயசு இந்த 19 வயசு முடிகிறக்குள்ளே இந்த சனி வந்து பிடிச்சி இழுக்க பார்க்கும். அந்த முன்னோர் கர்மா அதுதான். அதனால தான் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு 19 வயசுக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். இல்லை அப்படின்னா இவங்க தான் போயிட்டு இந்த ஒரு ராங் பர்சனை போய் சூஸ் பண்ணி இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கு பொருத்தமே இல்லாதவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகி போகிறது, இது எல்லாமே சனி அவங்களுக்கு செய்யும். அப்போ அவங்களுக்கு ஒரு கோல் கொடுத்துடணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம இதுதான் பண்ண போகிறோம், அந்த வெளிச்சத்தை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். உனக்கு இதில் இந்த இருள், ஏன்னா அவங்க வந்து அந்த கிராவிடேஷன் உள்ள கீழே போயிட்டே இருப்பாங்க. பிடிச்சி இழுத்து அந்த வெளிச்சத்தை காட்டி அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு குரு தேவைப்படும். அந்த குரு ராசியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களை அவங்கள கைட் பண்ணி எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு போயிடணும் இவங்களை. 19 வயசுக்கு அப்புறம் லைஃப் சேஞ்ச் இல்லைன்னா லைஃப் கண்டினியூஸ் த சேம் டில் எண்ட். அந்த 19 வயசுக்கு முன்னாடி ஒரு ராங் லைஃப் சூஸ் பண்ணாங்கன்னா அதுலேயே மூழ்கி மாட்டிக்குவாங்க. இப்போ நான் 19 வயசு சொன்னேன் இல்லையா, இந்த 19 வயசில் இந்த இருளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டா வாழ்க்கை இருள். நீங்கள் வந்து வெளிச்சத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பயங்கர பிரகாசமாக போயிடும். உங்கள் விதியை நீங்களே இயக்கிக்க முடியுங்கிறது அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்.